வீடு எங்கேயும் இல்லையா? கல்லூரி தான். ஏன் அப்பயே எங்கே படுக்கிறீங்க? என் தலையிட்டு பல்க் ஆர்டர் இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு 20 rupees தான் தராங்க. வெரி ஃபஸ்ட். இப்போ இதில் ஹைலைட்டே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி வந்து 1 kg 14 பிரியாணி பல்க் ஆர்டர். வெல்கம் டு மேடி vlog. இன்றைக்கி வந்து டே 4 வந்து இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். இப்போ தான் நம்ம எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கரெக்டாக கிளம்புறோம். உச்சி வெயில். இன்றைக்கி வந்து வெயில் போகிறாங்க இருக்குது. பட் ஆனால் நேற்று வந்து அவ்வளோ வெயில் இல்லை, கம்மியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நேற்று வந்து எப்படியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி பே அவுட் சண்டே, அதனால் ஃபுல்லாக அடித்து ஓட்டிட்டோம். வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியல, பட் அதனால் நான் எடுத்துகிற போடுறேங்கிறதுக்காக. நேற்று வந்து ஏதோ ஒரு 4 மே 5 ஏதோ ஒரு எல்லா ஷாப்பும் க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நேற்று நைட்டு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 28 rupees இன்ஸ்டாமார்ட் ஒரு 2 kilometers. இது செகண்ட் ஆர்டர் திருப்பிங்க இருக்கும். செகண்ட் ஆர்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் திருப்பின்னு இருக்கும். ஆக்சுவலி இங்கே வழி சொன்னாங்க, மறந்துட்டேன். நீங்கள் டெலிவரி பண்ணுறாங்க, எப்படி தான் அந்த வழியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. லிஃப்ட்டு தேடுறதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது. அப்பன்ட்டு நான் இன்னமும் லிஃப்ட்டு தேடின்னு தான் இருக்கேன். ஆல்ரெடி ஒரு நிமிஷம் ஃப்ளாட்டையே சுற்றிட்டேன். நான் போகிற லிஃப்ட்டு மட்டும் காணும். அங்கே ஏதோ ஒன்று பார்த்தா தான் தெரியும். பார்த்துற வண்டி தான். வேர் இஸ் லிஃப்ட்? கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு இந்த ஃப்ளாட்டு. அதே பாருங்களேன். அதை பொறுத்து இது வந்து கல்லுக்குட்டையில் இருக்குது. கல்லுக்குட்டை போகிற வழி. சரி, ஓகே, நம்ம மேலே போய்ட்டு ஆர்டர் கொடுப்போம். இந்த சைக்கிளில் ஓட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் ஸ்டாண்டே இல்லை. ஸ்டாண்ட் இல்லை, அதனால் எங்கே சாய போடுறதுன்னு தெரியல. அங்கே ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஆர்டர் வந்து ஒரே ஒரு சிகரெட்டு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வெளியே வந்து வாங்கினா இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு 20 rupees தான் தராங்க. வெரி ஃபஸ்ட். பல்க் ஆர்டர் இது வந்து ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்விக்கி ஓட்டுறவங்க ஒருத்தவங்க வந்து இதை வந்து பல்க் ஆர்டரில் போடுங்க, அப்போ தான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும்னு சொன்னாங்க. போட்டாங்க. 108 இன்னும் வந்துச்சு ஆட்டோ சார்ஜ். என்ன பிரச்சனை இங்கிச்சு. இப்போ இதில் ஹைலைட்டே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி வந்து 1 kg 14 பிரியாணி பல்க் ஆர்டர். சத்தியமாக செத்து போயிடும் போல். இங்கேருந்து 2 kilometers. பார்க்கலாம், போயிட்டு அங்கே உயிரோடு இருக்கேன் நான். சரி, ஓகே, போய் பார்க்கலாம். கிட்ட வந்துட்டோம். முடியல, சுத்தமாக முடியல. ஷோல்டர் செம்ம பெயினாக இருக்குது. எதிர்காத்து வர அடிக்குது. சரி, ஓகே, கஸ்டமரோட ரியாக்ஷன் சைக்கிளில் எடுத்துகிட்டு போகிறதுனால எப்படி ரியாக்ஷன். சரி, இதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான் வாங்கி உள்ள கிளம்ப போகிறேன். ப்ரோ, இது மட்டும் கொஞ்சம் பிடி ப்ரோ. சரியான வெயிட். நான் அப்படியே எடுத்துக்கோங்க. 15 ரூபா பார்த்து எடுத்துக்கோ. 3 ரூபா. 15 ரூபா நினைக்கிறேன். பெரிய முண்டைங்க ரூபா. இப்போ யாருக்கு இல்லைடா, யாரை ஒரு பார்த்து ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து அந்த ஆர்டர் முடிச்சிட்டோம். நோ ரியாக்ஷன். நாங்கள் அந்த வீடியோ போட்டு வரோம். சுத்தமாக ரியாக்ஷன் இல்லை. வந்தாங்க, ஆர்டர் எடுத்துகிறாங்க, அவங்க கொத்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வச்சுருக்கீங்க. திறப்பாக்கும் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த லாஸ்ட் ஆர்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். 20 கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் இந்த ஆர்டரை என் சொல்கிற கிழிச்சிச்சு. முடியல, சுத்தமாக முடியல. சரி தாத்தா, நேற்று வர முடியல. பட் என்ன சாப்பிட்டுக்கிறீங்க, ஓகேவா? நேற்று பார்த்தேன், பட் ஆனால் வர முடியல. கடை வர நேற்று ஃபுல்லாக க்ளோஸில் இருந்துச்சா. வீடு எங்கேயும் இல்லையா? கல்லூரி தான். ஏன் அப்பயே எங்கே படுக்கிறீங்க? என் தலையிட்டு வேலைக்கு எதுவும் போல.
சரி நான் டெய்லி வந்து தரேன். நேற்று தான் நேற்று ஏதோ உழவு சந்தை சொல்லிட்டு கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா, சரி நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தரேன். சரி நான் தாத்தா தண்ணி பாட்டில். நன்றிப்பா. சரி. இந்தா கேட்ச். பிடிக்கல.